கும்பராசி கும்பலக்னம் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். கும்பராசி யார் இவங்க? இந்த மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? என்ன கிரக சேர்க்கைகள் இருக்க போகுது? இதனால என்ன மாதிரியான பலன்கள் இன்னைக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல இவங்க சந்திக்க போறாங்க? முதல்ல இவங்க யாரு இவங்க? நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. தனித்துவமா இருக்கக்கூடிய லக்னம், லக்னாதிபதி நீங்க பிறந்திருக்கக்கூடிய இந்த 20 நிமிஷம் சொல்லக்கூடிய இந்த லக்னம் தான் இன்னைக்கு உங்களுக்கு பலமா இருக்கு. அது எல்லாம் தான் நீங்க யாரு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத நிரூபிக்க போகுது. அதே போல ராசி அப்படிங்கிறது வந்து நீங்க எப்படிப்பட்ட நபர்கள், எந்த மாதிரி பேசுவீங்க, எந்த மாதிரியான குணத்துல இருப்பீங்க, எப்படி செயல்படுவீங்க ஒரு விஷயத்த. அப்ப எப்பெல்லாம் லக்னம் வருதோ லக்னம் மட்டுமே தான் 90% பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. ராசியோடைய பலன்கள் அனைத்துமே பொதுவானவை தான். ஒரு கிரகம் பார்க்கக்கூடிய பலன்களை வச்சு ராசி பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. கும்பராசியை பொறுத்தவரையும் இந்த மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் கும்பத்தை தொட்டவன் கேட்டான் என்னங்க அப்படின்னா கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. அப்போ அந்த கும்பராசியை பொறுத்தவரையும் அங்கே சனீஸ்வர பகவான் சந்தோஷமா இருப்பார், மகிழ்ச்சியா இருப்பார். அப்போ இந்த ராசியில பிறந்த நீங்க எப்படி இருப்பீங்க? எல்லா விதத்திலையும் ஆரம்ப காலத்துல எவ்வளவு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில பிறந்திருந்தாலும் மத்திம காலத்தில் வளர்ச்சிகள் அப்படிங்கிறது கும்பத்தை பொறுத்தவரை நிச்சயம் நிதர்சனமான உண்மையான. இன்னைக்கு என்ன சிச்சுவேஷன்? எங்கேயோ சறுக்கல் விழுகுது. குடும்பத்துக்கு தேவையான அனைத்துமே தேடி தேடி ஓடி நாங்கள் இன்னைக்கு விட்டுட்டோம். நாங்கள் நல்லா இருக்கக்கூடாது. நிறைய பேர் கங்கணம் கட்டி சுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க இருக்கக்கூடிய தடையை என்னால் தாண்டி வரவே முடியாது. நாங்கள் சுயநலமாக யோசிக்கிறது இல்லை, ஆனால் எங்களை இப்படி யோசிக்க வச்சுட்டாங்க. வளர்ச்சிகள் இல்லாமல் இருக்கமே. நீங்கள் கஷ்டப்படுறது இன்னைக்கு நீங்கள் வெளியே சொன்னீங்கனாலும் உங்களுக்கு இன்னைக்கு ஆதரவோ அனுசரணையோ யாரும் பண்ண மாட்டாங்க. நிதர்சனமான உண்மை. நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னால் கூட ஃபோனை எடுக்காமல் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் உனக்கு வேணும் அப்படின்னு சிரிக்கிற மாதிரி தான் சுச்சுவேஷன் இன்னைக்கு இந்த கும்பம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இன்னைக்கு இருக்கிற வரையும் 11ஆம் அதிபதி கால புருஷனுக்கு 11. நம்ம இப்போ சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் எல்லாத்துக்கும் எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ராசி. தாய் உள்ளம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி. கொஞ்சம் கெத்தாக பேசுவீங்க. பேசுறதே வந்து பார்த்தீங்கன்னா கெத்தா பேசக்கூடிய ராசி. அதனால நிறைய பேர் இன்னைக்கு உங்களை தவறாக நினைச்சிட்டு புரிஞ்சுக்கிட்டு நிறைய வார்த்தைகளை விடுறாங்க, நிறைய அட்வைஸ் பண்றாங்க. இதெல்லாமே எந்த ஒரு விஷயமே இதுங்களாம் பண்ணினா பரவாயில்ல, எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாம என்னோட எந்த விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்துட்டு எனக்கு இன்னைக்கு அவங்களால எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னு வருத்தப்படாத ஆட்களே இல்லை. இன்னைக்கு ஜென்ம சனி கூட பரவாயில்ல, இந்த ஜென்ம ராகுவை என்னால் சமாளிக்க முடியாது. மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி மாதிரி. இன்னைக்கு ராகு எங்கே போனாலும் திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, தொழிலில் ஒரு பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல கடுமையான பிரச்சனை, கௌரவம் அதிகமாக பார்க்கக்கூடிய டாப் ராசி இன்னைக்கு ப்ரெஸ்டீஜ் கௌரவம் என்ன தெரியாமல் போகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கெல்லாம் ட்ரெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது கும்பத்தை பொறுத்தவரை ரொம்ப பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. இன்றைக்கி அதெல்லாமே அப்படியே விட்டுட்டு பெரிய அளவுக்கு மாற்றம் அப்படிங்கிறது இந்த கும்பராசி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு. அதுவுமே இன்றைக்கி கேரக்டர் சேஞ்சஸில் நிறைய இருக்குது. இன்றைக்கி என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல, இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படிங்கிறது தெரியல, எல்லாத்துலேயும் மறக்கிறது. எல்லா விதத்துலேயும் ஒரு சின்னதாக ஒரு பேச ஆரம்பித்து அது பெரிய பிரச்சனையாக மாறக்கூடிய காலங்கள் தான் இன்றைக்கி இந்த ஜென்மராகு பீரியட் அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது. எப்பவுமே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கண்டசனி, அஷ்டம சனி, இதை மட்டும்தான் அர்த்தாஷ்டம சனி, இதை மட்டும்தான் பெருசாக பேசுவாங்க. ஆனால் அந்த ஜென்ம ராகு பற்றி யாருமே பெருசாக பேச மாட்டாங்க. ஆனால் இந்த சனீஸ்வர பகவானை தவிர இந்த கொடுக்கக்கூடிய ராகுக்கு எது கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படியே அள்ளி தெளிச்சுட்டு போயிடுவாங்க. உங்களால் நின்று வேடிக்கை தான் பார்க்க முடியும். எந்த ஒரு சூழ்நிலையும் நோ காம்ப்ரமைஸு. யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு அப்படிங்கிறது கேட்கவே மாட்டார். அவர் கொடுக்க வேண்டிய பலனை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். இன்றைக்குமே கிரகங்களோட எல்லா கிரகத்தோடைய அனுகிரகத்தை விட ராகுவோட அனுகிரகம் தான் இன்றைக்கி உங்களுக்கு தேவை. அவரை கும்பிட்டிங்கன்னா மட்டும்தான் எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சரியாகும், காம்ப்ரமைஸ் ஆகும், இந்த பிரச்சனையெல்லாம் கடந்து வருவீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா இன்றைக்கி அந்த அளவுக்கு ராகுவோடைய தாக்கம் இந்த கும்பராசியை பொறுத்தவரையும் உங்களுக்கு தான் லாஸு. ஒரு தொழில் பண்ண போகிறீங்க. நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்துருந்தோம் ரீசெண்ட் டைமில். அவருடைய பிறந்த கால ஜாதகத்தில் அவரோட லக்னம் வேறு, ராசி வந்து பார்த்திங்கன்னா கும்பம். நீங்கள் தொழில் பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறீங்க, அந்த தொழிலில் பெரிய கடுமையான லாஸ் காமிக்குது. அதுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இண்டிகேஷன் பண்ணியிருந்தோம். அப்படியெல்லாம் இல்லை, என்னுடைய சொந்தக்காரங்க அவங்க எங்களோட நெருங்கிய நபர்கள் 20 வருஷமாக 30 வருஷமாக பழகிட்டு இருக்கோம் மேடம், அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் இருக்காது, இருந்தாலும் நான் மைண்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எக்ஸாக்ட் டேட் வந்துருச்சு. ஒரு சின்ன பிரச்சனை, அதாவது சும்மா வாக்குவாதத்தினால ஒரு சின்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு பெரிய பல பிரச்சனையால் அவருக்கு பெரிய ரிவெஞ்ச் ஏற்பட்டு அந்த ரிவெஞ்சினால இவரை எப்படியாவது பழி வாங்கணும்னு கூட இருக்கக்கூடிய பார்ட்னரே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இவருடைய பொருளாதாரத்தில் கை வச்சு இன்றைக்கி அவர் படாத அவமானங்கள் பட்டார். கிட்டத்தட்ட இந்த பார்ட்னரை விட்டுட்டு வெளியே வந்தால் போதும், விட்டுட்டு வெளியே வரவும் முடியாமல்
கூட இருக்கவும் முடியாம அந்த அளவுக்கு பிரச்சனைகளை இன்னைக்கு அந்த கும்பராசியை பொறுத்தவரை அந்த பிறந்த கால ஜாதகர் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு சஃபர் ஆகிற மாதிரி ஆப்போசிட் நபர் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பாருங்க அடுத்தடுத்து வரக்கூடிய தசா புத்திகள் அவருக்கு ரொம்ப நெகட்டிவா இருந்து அதனால தான் நம்ம வார்ன் பண்ணணும். ஸோ தொழில் அது எந்த காலங்கள் வரையும் நம்ம நல்லா பண்ணலாம், எந்த காலங்கள் ஒஸ்ட் ஆகும், இது எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு. இன்னுமே அவருடைய ஜாதகத்தை பொறுத்தவரையும் அடுத்தடுத்து மறுபடியும் ஒரு தொழில் வரும், அந்த மறுபடியும் அந்த தொழிலில் பிரச்சனைகள் சந்திப்பீங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 2வது ஒரு தொழில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. அந்த தொழிலில் வந்த உடனே நம்மகிட்ட ஜாதகத்தை தூக்கிட்டு இருந்தார். இவரை நான் நம்பலாமா, இவரை நான் நம்பக்கூடாதான். அந்த ஜாதகம் மறுபடியும் பிரசன்னமும் சரி ஜாதகத்தையும் சரி நெகட்டிவாக இண்டிகேஷன் பண்ணுது, போகாதீங்க தயவுசெய்து அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ மறுபடியும் அவர் அதை விட்டுட்டு வெளியே வந்தார். மற்றவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க. பெரிய அளவுக்கு கிட்டத்தட்ட கோடிகள் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதில் லாஸ் ஏற்பட்டிருக்கு. நம்ம இந்த ஜாதகரை காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சி அவரும் நமக்கு கூப்பிட்டு சொன்னார். இந்த மாதிரி நான் இதுலேருந்து வெளியே வந்துட்டேன், 2 வருஷம் ரொம்ப சூப்பராக போகுது, அவ்வளோ பணம் சம்பாரிச்சோம், இவ்வளோ பணம் சம்பாரிச்சோம். நம்ம பொறுமையாக சொல்லிட்டு இருந்தோம். அப்படிலாம் நடக்காது, தைரியமாக இருங்க, நீங்கள் மறுபடியும் போகாதீங்க, போனீங்கன்னா உங்களுக்கு லாஸு, அங்கே தொழில் சார்ந்த வெற்றிகள் தெரியல, தொழில் சார்ந்த தோல்விகள் தான் தெரியுது, அமைதியாக இருங்கன்னு இத்தனை நாளாக அவங்க வெளியே பில்டப் பண்ணி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. கடைசியாக ஒரு நஷ்டம் அப்படின்னு வரும்போது எல்லாரும் பிரிஞ்சுட்டாங்க. இன்னைக்கு அவர் பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா நஷ்டமாக வேண்டியவர், அவரை நம்ம காப்பாற்றி கையில் கூட்டிட்டு வச்சுருக்கோம். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறந்த கால ஜாதகம் ரொம்ப 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 முக்கியமானது அப்படிங்கிறது நீங்கள் மறந்துடவே கூடாது. இந்த மே மாதம் ராசியிலே ராகு பகவான், ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் சனி, ராசிக்கு 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் புதன், ராசிக்கு 4ல் குரு, ராசிக்கு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு திக்பலத்தில் இருக்கிற, ராசிக்கு 5ல் பார்த்தீங்கன்னா குரு பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான், ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் பயணிக்கும் போது இந்த மே மாதம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ இதனால என்ன பலன்கள், ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இருக்குது, அதுக்கு இணையான நெகட்டிவ் இருக்குது. இந்த 10 நிமிஷத்தில் நம்ம என்ன சொல்ல முடியும், மேக்ஸிமம் பாசிட்டிவாக கவர் பண்ணுவோம், 1-2 விஷயங்கள் நெகட்டிவ் கவர் பண்ணுவோம். அப்போ பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் இது எந்த அளவுக்கு பிரதிபலிக்குது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு சந்திரனோடு இன்னொரு பிளானட் இணைஞ்சிருந்தது. அப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, போயிடாதீங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா ஃபோர்ஸுக்கு உண்டான காரக கிரகம் செவ்வாய் தான். அப்போ இன்னொருத்தர பேச்சை கேட்டுட்டு நம்ம போய் அந்த தொழிலில் விழுகிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் செவ்வாய் தான். அந்த தொழிலை எப்படி நடத்த போகிறோம், சந்திரன் எப்படி பலமாக இருக்குது, லக்னாதிபதி நீங்கள் யார், அவங்களாம் உஷாராக இருப்பாங்களா இருக்க மாட்டேங்கன்னு தெரிஞ்சவங்க. அதே போல் குரு அந்த பணத்தை சம்பாதிக்க முடியுமா முடியாது, திருப்பி அடுத்து வரக்கூடிய தசா புத்திகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அவருடைய பிறந்த கால ஜாதகத்தை பொறுத்தவரை. நம்ம சொல்லக்கூடிய இப்போ அனைத்துமே கோச்சாரம் அப்படிங்கிற பலன்கள் பிரதிபலிக்கிறதுனால இது ஒரு 20 to 30% மட்டுமே பொருந்தும் அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. சுக்கிரன் 4ல் திக்பலமாக இருக்காரு, குரு 5ஆம் இடத்தோடு இருக்கிறனால இது நல்ல ஒரு தலை சிறந்த யோகமாக குழந்தை பேருக்கு, காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் யாருன்னு கேட்டுட்டு போகக்கூடிய பல ஜாதகத்தை ரீசெண்டாக பார்த்துட்டோம். 10 வருஷமா 20 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம், 15 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு நீங்கள் யார் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு பிளாக் பண்ணிட்டு போகிறாங்க. நிறைய ஜாதகங்கள் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அழுகவே இல்லை. இந்த அழுகாத ஒன்று தான் குறை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மனக்குமரல்கள், காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நான் எல்லாத்தையும் உதவி பண்ணினேன் மேடம், 10 வருஷமா என் கூட இருந்தாங்க, என்னுடைய பொருளாதாரம் சம்பாத்தியம் எல்லாத்தையும் வாழ்நாள் காலத்தை விரயம் பண்ணி அது இதுவை நோக்கி நான் ஓடிட்டே இருந்தேன். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நீ யாருன்னு அந்த பொண்ணு என்னை கேட்டுட்டு போயிடுச்சு, நீ யாருன்னு அந்த பையன் என்னை கேட்டுட்டு போயிட்டு, நிறைய புரிஞ்சுக்காத விஷயங்கள், காதல் சார்ந்த பாதிப்பு, இது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக குறையும். கல்யாணம் அப்படிங்கிறது, முதல் திருமணம் அப்படிங்கிறது ஆல்ரெடி ரொம்பவே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்னைக்கு பாருங்க சந்திரன் மேலே ராகு, கிட்டத்தட்ட உங்கள் வீட்டில் உங்கள் சொந்த வீட்டிலே உங்களால் இருக்க முடியாது, அவ்வளோ ஒரு இனம் புரியாத பயம். டெய்லியும் கவலைப்படாத கஷ்டங்கள் இல்லாத நாட்களாக ஒரு நாளும் இருக்க முடியாது. இந்த ராகு உள்ள வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா மகிழ்ச்சியா தூங்காத நாட்களே இல்லை. அந்த அளவுக்கு எல்லா நேரமும் மைண்ட் ரிலேட்டட்ல நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டே இருக்காரு இந்த ராகு. இதெல்லாமே இனி படிப்படியாக குறையக்கூடிய காலமா இருக்கும். அதே போல திருமணம், 2வது திருமணம், ஃபர்ஸ்ட் திருமணம் தான் ஆல்ரெடி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நிறைய ஜாதகத்தை பார்த்தும் யாருமே இந்த மாதிரி பலன்கள் சொல்லலைன்னு நிறைய நம்ம கிட்ட சொன்னாங்க. இருந்தாலும் இந்த 2வது திருமணத்துக்கு இது துறை சிறந்த ஒரு யோகமான காலமாக கண்டிப்பாக இருக்கும். பல லாங்குவேஜ் பேசக்கூடிய நிறைய விஷயங்கள் எந்த காலத்தில் இதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் நம்மளுடைய ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 நல்ல டைமாக இருக்கும். ஏன்னா ராகு ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு நெகட்டிவும் கொடுக்க மாட்டார். இப்போ ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கும், ஒரு தொழிலில் நிறைய மாற்றங்கள் பண்ணுறதுக்கும், இருக்கக்கூடிய வேலையில் நிறைய சேஞ்சஸ் பண்ணுறதுக்கும், வேலை சார்ந்த மனக்குமரல்கள் அப்படிங்கிறது குறைய இருக்கும். இந்த நேரம் நல்லா சப்போர்ட் பண்ணும். நிறைய இஎம்ஐ பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கக்கூடிய கும்பம் இனி வரக்கூடிய காலங்களில் இஎம்ஐ சார்ந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது படிப்படியாக விலகக்கூடிய காலமாக கண்டிப்பாக இருக்கும். ஃபேமிலி சார்ந்த பல பிரச்சனைகள் இன்னைக்கு ஃபேமிலிக்குள்ளேயே எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ யாருன்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது. அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுது. இன்னுமே செவ்வாயோடைய சனியோடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது படிப்படியாக குறைய. இப்போ போராட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக
இனி வரக்கூடிய காலங்கள்ல படிப்படியாக குறையும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. குரு 5ஆம் இடத்துல இருக்கிறனால 5ஆம் அதிபதி 5 சம்மந்தப்படனால காரகம் குரு பிரச்சனை இருக்கிறனால இந்த குரு சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிற எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ் நடத்தி கொடுக்கும். அப்போ நெகட்டிவ் நடத்தி கொடுக்கும்போது என்ன பொண்ணு நல்லா படிக்க மாட்டேங்கிறா, பையன் நல்லா படிக்க மாட்டேங்கிறான், வேலைக்கு போக மாட்டேங்கிறான், அவங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. 5 இன்டர்வியூ 6 இன்டர்வியூ போறாங்க, ஆனா வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த நெகட்டிவோட விஷயங்களும் இன்னைக்கு குரு பிரதிபலிப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நிச்சயமாக பிரதிபலிப்பார். இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்லும். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்துறேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.